அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அன்லாக் அப்படிங்கிறது பின்னு பாஸ்வேர்டு பேட்டர்னோட கம்பேர் பண்ணுறப்ப ரொம்பவுமே பாதுகாப்பு கம்மி அப்படின்னு சொல்லிட்டு இவனே மென்ஷன் பண்ணிட்டான். இது எதனாலனா ஃபேஸ் லாக் அப்படிங்கிறதுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஒரு ஃபோட்டோ ஒன்று க்ளோஸ்அப்பில் எடுத்தது இருக்குது. ஸோ அந்த ஃபோட்டோவால் இந்த ஃபேஸ் அன்லாக்கை ஏமாற்ற முடியுமா, அதாவது அன்லாக் பண்ண முடியுமா அப்படிங்கிறதான் இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம எல்லாருமே மொபைலில் ஃபேஸ் லாக் அப்படிங்கிற ஆப்ஷனை முன்னாடி யூஸ் பண்ணி இருந்திருப்போம், ஏன் இல்லை இப்போ கூட யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஆனால் உண்மையாகவே ஃபேஸ் லாக் அப்படிங்கிறது உங்கள் மொபைலுக்கு பாதுகாப்பானதா, இல்லைனா ஜஸ்ட் உங்களோட ஒரே ஒரு ஃபோட்டோ வச்சு இந்த ஃபேஸ் லாக்கை அன்லாக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் திருட முடியுமா? அப்போ உண்மையாகவே இந்த ஃபேஸ் அன்லாக்குங்கிறது பாதுகாப்பானதா இல்லையா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஹலோ கைஸ் அண்ட் வணக்கம், இது உங்கள் ஃபர்வேஷ் கேமிங். நான் உங்கள் ஃபர்வேஷ் முகமது. ஸோ இந்த ஃபேஸ் லாக் அப்படிங்கிறது உண்மையாகவே பாதுகாப்பானதா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபேஸ் லாக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது மொத்தம் 2 டைப்பில் ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் என்னன்னா 2D. ஸோ 2Dங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் ஜாமெட்ரிலாம் போட்டிருப்போம்ல எக்ஸாமுக்கு, ஹைட்டு, வித்து, லென்த்து, பிரெத்து அப்படின்லாம். ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஃபேஸோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுக்கும். ஒன்றும் இல்லைங்க, இப்போ மூக்கு எவ்வளோ பெருசு இருக்குது, நெத்தி இவ்வளோ ஹைட்டில் இருக்குது, கண் வந்து குட்டியாக இருக்கா பெருசாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டுலாம் அது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் எடுத்து வச்சுக்கும். ஸோ இந்த மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம ஃபேஸை ரெக்கக்னைஸ் பண்ணி ஃபோனை அன்லாக் பண்ணணும். 2Dக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம பழைய காலத்தில் சூப்பர் மேரியோ கேமு, அப்புறம் கான்ட்ரா கேம்லாம் விளையாண்டுருப்போம். அது எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஆங்கிளில் ஒரே ஒரு கேரக்டர் வந்து இப்படி ஃபார்வர்டில் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 2D மாடலிங். ரெண்டாவது டைப் என்னன்னா 3D. ஸோ இந்த 3D அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2D மாதிரி வெறும் ஃபிளாட்டாக மெஷர்மெண்ட் வச்சு அதை வந்து அளவெடுக்காது. 3D அப்படிங்கிறது நம்ம ஃபேஸில் உள்ள ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலையுமே வந்து மெஷர் பண்ணி நம்ம ஃபேஸ் மொத்தத்தையுமே ஒரு மாடலாக 3D மாடலாக மாற்றிடும். அதுக்கப்புறமேட்டு நம்ம எப்போ ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணாலுமே நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக ரெக்கக்னைஸ் பண்ணி அது ஃபேஸ் தானா அப்படிங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணி தான் அதுக்கப்புறமேட்டு அன்லாக்கே பண்ணும். இந்த 2 டைப்பில் எது ரொம்ப ஆபத்தானதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி 2D தான். ஏன் அப்படின்னா 2D அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி ஃப்ளாட் சர்ஃபேஸை தான் வச்சு மாடலிங் பண்ணும். ஸோ அதனால என்ன ஆகும்னா நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ வச்சு கூட ஃபேஸ் லாக்கை அன்லாக் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அது என்னன்னா, இப்போ என் கையில் ஒரு ஃபோன் இருக்குது. ஸோ இந்த ஃபோனில் ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷனும் இருக்குது. பட் என்னன்னா இந்த ஃபேஸ் அன்லாக் 2D டைப்பா இல்லை 3D டைப்பா அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி ப்ரோ நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, இப்போ என்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்குது. அந்த லேப்டாப்பில் என்னுடைய ஒரு ஃபோட்டோ ஒன்று க்ளோஸ்அப்பில் எடுத்தது இருக்குது. ஸோ அந்த ஃபோட்டோவால் இந்த ஃபேஸ் அன்லாக்கை ஏமாற்ற முடியுமா, அதாவது அன்லாக் பண்ண முடியுமா அப்படிங்கிறதான் இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். அதுக்கு முதல்ல என் ஃபேஸை கொஞ்சம் செட் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஆட் ஃபேஸ் டேட்டா அப்படின்னு வந்துருக்கு, தெரியுதா? ஹே, என்ன இது மேட்டர் क्या है ஃப்ரெண்ட்ஸ்? என்ன இவனே அறிகுறி கொடுத்துட்டான். நான் படிக்க நம்ம பாருங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அன்லாக் அப்படிங்கிறது பின்னு பாஸ்வேர்டு பேட்டர்னோட கம்பேர் பண்ணுறப்ப ரொம்பவுமே பாதுகாப்பு கம்மி அப்படின்னு சொல்லிட்டு இவனே மென்ஷன் பண்ணிட்டான். ரெண்டாவது என்னன்னா உங்களுடைய ஃபோன் ஒருவேளை உங்களுடைய போட்டோ வச்சு கூட அன்லாக் பண்ண படலாம்னு சொல்லிட்டு இவனே சொல்லிடுறாங்க. இல்லை எனக்கு புரியல ஐயா, நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. அடுத்தது என்னன்னா உங்களை மாதிரியே ஒரு சில நபர்கள் இருந்தாலோ, அதாவது உங்க சாயல்ல ஒரு சில பேர் இருந்தாலோ, அது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த ட்வின்ஸ் ட்ரிபிள்ஸ்லாம் இருப்பாங்களா அவங்களாம் சொல்றாங்க. அண்ட் அடுத்தது என்னன்னா உங்களை மாதிரி உங்கள் தோற்றத்தை தரக்கூடிய ஏதாச்சும் ஒரு பொருட்கள், மேபி ஃபோட்டோவில் வேற ஏதாச்சும் சொல்கிறான்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃபோன் வந்து ஃபேஸ் லாக் ஆகுது, அன்லாக் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிடுறான். எந்த பயனும் இல்லை. சரி விடுங்க, வாங்க பாதி உண்மை அவனே சொல்லிட்டான், ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ ஃபேஸ் லாக் பண்ணுவோமா? பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன், தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபோனை பார்த்தீங்கன்னாவே தெரியும் லாக்கில் தான் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். அந்த ஃபோட்டோ வச்சு ஜூம் போ நல்லா பாரு. இப்படி எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்கா? வேறு யாரும் இல்லை, நான் தான். நீ லாக் பண்ணிட்டேன்னா உன்னோட முயற்சி சக்ஸஸ். அன்லாக் பண்ணிட்டேன்னா ஹித்தோட உனக்கும் எனக்குள்ள சங்காத்தம் முடிஞ்சு. என்னாச்சு? என்னது இது? ஓ, ஆஃப் ஆகிடுச்சா? ஓகே, படுத்தே விட்டான் ஐயா. ஒன்ஸ் மோர் ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னது இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அது ஃபேஸாகவே அதை கன்சிடர் பண்ணிக்கல. மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். ஸோ ஒன்ஸ் மோர் ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன வருது? இல்லை எனக்கு புரியல, எப்படி அன்லாக் ஆச்சு? ஓ, ஃபிங்கர் பிரிண்ட் ட்ரை பண்ணிட்டனோ. ஓ சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஏப்ரல் ஃபூல். A few moments later. இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபேஸ் வந்து ரெக்கக்னைசேஷன் ஆகலை. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில்டு ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ என்னோட ஃபோன் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து தப்பிச்சிருச்சு. அது எப்படின்னு சொல்லிட்டு கூகுள் தரப்புலேருந்து கேட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய ஃபோன் ஃபேஸ் லாக் பண்ணுறப்ப ஸ்கேன் பண்ணணும்ல, அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸை பிக்சராக வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குமா. அது எல்லாத்தையும் ஃபோட்டோ இருக்குல்ல, அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் ஒன்றா மெர்ஜ் பண்ணி அதை வந்து ஒரு மாடலாக வந்து கன்வெர்ட் பண்ணி உங்கள் ஃபோனில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்குமா. ஸோ இதுவே நீங்கள் வந்து ஒரு பிக்சரை காட்டி இதுதான் என் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டினீங்க அப்படின்னா அது 3D மாடலுக்கும் 2Dக்கும் டிஃப்ரென்ஸ் பண்ண தெரியும். ஸோ அதனால் வந்து என் ஃபோன் வந்து தப்பிச்சிருச்சு. பட் நீங்கள் உங்கள் ஃபோனில் என்ன டைப் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா என்ன மாதிரியே சேம் தான் உங்கள் ஃபோனில் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அதே மாதிரியே ஃபேஸ் அன்லாக் பண்ணி பாருங்கள். சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. பட் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா சோலி முடிச்சு. ஏன் ப்ரோ ஃபேஸ் லாக் பாதுகாப்பானதில் ஓகே நான் யூஸ் பண்ணல, சரி விடுங்க. அப்போ நான் வேறு என்னத்தை தான் போட்டு ஃபோனை பாதுகாப்பாக வைக்கிறது, என்னத்தை தான் செக்யூரிட்டி ஆட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் ஒரு அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் இருக்குது. அது என்னன்னா ஃபிங்கர் பிரிண்ட். ஏன் ப்ரோ இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் என்ன ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ் லாக்கை கம்பேர் பண்ணுறப்ப ஃபிங்கர் பிரிண்ட் எவ்வளோ மேலுன்னு சொல்லலாம். இது எதுனாலனா ஃபேஸ் லாக் அப்படிங்கிறதுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஃபோட்டோ வச்சு நீங்கள் அன்லாக் பண்ணிக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறமேட்டு ட்வின்ஸ் ட்ரிப்ளெட்ஸாக இருந்தால் எல்லாருக்கும் ஒரே ஃபேஸ் ஜாடாக இருக்கிறதுனால ஈஸியாக அன்லாக் பண்ணிக்க முடியும். அப்படிங்கிறதுனால ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. பட் ப்ரோ அப்போ நான் 3D மாடல் வச்சிருக்கேன், அப்போ நான் என்ன பண்ணுறது, எனக்கு ஒர்த்து தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போயுமே அது ஒரு சில நேரத்தில் செக்யூரபிளாக இருக்குமாங்கிறதே ஒரு டவுட் தான். ஏன்னா நிறைய பெரிய பெரிய ப்ரீமியம் ஃபோன்ஸ்க்கே வந்து இந்த ஃபேஸ் லாக் அப்படிங்கிறது கை கொடுக்கல, நிறையா தடவை வந்து அன்லாக் பண்ணி காட்டியிருக்கு. பட் ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாருக்குமே யூனிக்கான ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும், எல்லாருக்குமே தனித்தனியான ரேகா இருக்கும். இப்போ இதுவே நீங்கள் ஒரு ஃபோட்டோ வச்சு ஏமாத்துற மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு நீங்கள் ஏமாற்ற முடியாது. பத்தாவது வரைக்கும் இப்போ ட்வின்ஸ் ட்ரிப்ளெட்ஸ் இருந்தாலும் கூட அவங்க எல்லாருக்குமே தனித்தனி ஃபிங்கர் பிரிண்ட் ரேகா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில வில்லங்கமான வேலையெல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் அவ்வளோக்கு பார்க்க முடியாது, ஃபேஸ் அன்லாக் அதிகம் பார்க்கலாம். அப்படிங்கிற காரணத்தினால தான் ஃபிங்கர் பிரிண்ட்டை நான் வந்து சூஸ் பண்ணுறேன். இல்லை ப்ரோ எனக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் இல்லை, ஃபேஸ் லாக்காக எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, அப்போ நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சிம்பிள் சொல்யூஷன் இருக்குது. அதுதான் உங்கள் மொபைல்லேயே உள்ள மோஸ்ட் செக்யூரிட்டி உள்ள ஒரு ஆப்ஷன் சொல்லலாம். அது என்னன்னா பேட்டர்ன், பின் இல்லைனா பாஸ்வேர்ட். ஸோ இந்த மூணுத்தில் எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். இட் இஸ் யுவர் சாய்ஸ். பட் ஆனால் மறந்துட்டிங்கன்னா முடிஞ்ச அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து இல்லை இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு விடுங்க. அண்ட் கீழே இதுக்கப்புறமேட்டு என்ன விதமான கண்டென்ட் வேணும், எது போட்டால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள். அண்ட் குறிப்பாக இந்த விஷயம் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகணும்லாம், எல்லாருக்கும் தெரிஞ்சாதானே நல்லது. ஸோ அதனால் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்க, இதுக்கப்புறமேட்டு நிறைய வீடியோஸ் என்கிட்டேருந்து வேணும், இன்னும் டிஃப்ரெண்டான கண்டென்ட்ஸ் வேணும் அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அப்படி தட்டி விட்டு இந்த சேனலுக்கு உங்கள் ஆதரவை தெரிவிங்க. நானும் மூடிய சீக்கிரம் இன்னும் டெவலப் பண்ணி வந்துடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.